Hi friends, welcome back to Mama Bidma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கிச்சன் பக்கம் பார்த்து அங்க சமைச்சிட்டு தான் फ्रेंड्स இருக்கேன் ரெகுலரா. பட் ஆனா நம்ம ஷூட் பண்றது இல்ல, ஏன்னா அடிக்கடி வெளியில போறது வேற வேலையா நம்ம ஏதாவது பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு தான் வந்து நம்ம ஃப்ரீயா வீட்ல இருக்கோம். ஆனாலுமே இன்னைக்கும் வேலைகள் வெளியில போறதுக்கெல்லாம் இருக்கு. பட் இருந்தாலுமே இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் வீட்டு சாப்பாடு நல்லா சாப்பிடணும் போல, ஹெவியா சாப்பிடணும் போல தோணுது. அதுக்காக இன்னைக்கு வந்து டியூஸ்டே வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத இந்த பிளாக்ல வரப்போது. நிறைய விஷயங்கள் இந்த பிளாக்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இத்தனை நாள் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாத ஒரு கீரையை நான் ட்ரை பண்ண போறேன். நான் வெளியில சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியல. இது என்ன கீரைன்னு உங்களுக்கே தெரியும், பாலக்கீரை ஃப்ரெண்ட்ஸ். பாலக்கீரை வந்து நம்ம என்ன பண்ணோம், நான் சிக்கன்ல போட்டு சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா அலிசக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய செய்வாங்க இந்த பாலக்கீரை வாங்கி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா வெஜிடேரியன் அப்படிங்கறதுனால நிறைய விஷயங்கள் என்னென்ன செய்ய போறேன் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா வரும். ஃபர்ஸ்ட் இதை கிளீன் பண்ணி நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ஓகேவா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு வந்து அகாராவோட கம்ப்ரஸ்ட் ஏர் டஸ்டர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதுல அக்சசரிஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 flat nozzle with brush கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் நாசில் கொடுத்துருக்காங்க, 1 inflatable ஹெட் கொடுத்துருக்காங்க, 3 inflatable nozzle and foam ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மெயின் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர் ரொம்ப லென்த்தா இருக்கிறதுனால நம்ம டிஸ்டன்ஸ் இருந்தா கூட நம்ம வந்து ஈஸியா வந்து ஏர் டெஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். இங்க வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பீட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. லோ ஸ்பீட்ல வந்துட்டு 3000 RPM and 9 kPa ப்ளோவிங் ஃபோர்ஸ்ல யூஸ் ஆகுது. ஹை ஸ்பீட் வந்துட்டு 48000 RPMல 18 kPa ப்ளோவிங் ஃபோர்ஸ் வருது. 500 watts பவர் மோட்டார், 100% காப்பர். இங்க வந்து லாக் அன்லாக் பட்டன் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிட்டு அன்லாக் பண்றதுக்காக நமக்கு இப்படி மாட்டிட்டு நம்ம இப்படி திருப்பணும் அப்படின்னா லாக் ஆயிக்கும். ஓகேவா? இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா இது லாக் ஆயிடுச்சு. இப்போ அன்லாக் பண்ணோம்னா இதை இப்படி எடுத்து இப்படி பண்ணோம்னா அன்லாக் ஆகுது அப்படின்றது. இதுல வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நமக்கு எந்தெந்த ஹைட் வேணுமோ அந்த ஹைட்ல வந்துட்டு நம்ம ப்ரஷ் வச்சுட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா மார்க் கொடுத்துருக்காங்க. அதனால இது லாக் ஆயிக்கும். இப்போ இதை ஆன் பண்ணிட்டு நம்ம எப்படி டஸ்ட் கிளீன் பண்றது அப்படிங்கறத நான் காட்டுறேன். இப்போ கிளீன் பண்ண இடத்த பாருங்க, கிளீன் பண்ணாத இடத்த பாருங்க, எவ்வளவு டிஃபரன்ஸ் நமக்கு தெரியுது அப்படின்ட்டு. இதை ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை போடும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கையெல்லாம் போகாத நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கும்ல, கையெல்லாம் நம்மளால விட முடியாது. அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி வச்சு நம்ம இப்படி இந்த மாதிரி தெரியுதா, இப்படி வச்சு நம்ம இப்படி ஏர்லாம் டஸ்ட் எல்லாம் நம்ம வெளியில எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இது கழட்டிட்டோமா, இது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணாவே கழட்டிடுது. இதுல நம்ம பலூன் நம்ம எல்லாம் ஊதிக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி 3 பைப் கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு தேவையான அளவுல பலூன் கூட நம்ம ஊதிக்கலாம், பெருசு சின்னது அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை வந்துட்டு நம்ம கார்ல போடுற மேட்ரஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி காத்து ஊதுற தலகாணி, பில்லோ, மேட்ரஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பெட்டுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அது போக வந்துட்டு நம்ம ஸ்விம்மிங் ரிங்கு, அதுக்கப்புறம் பலூன்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல இருக்கிற டஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ளோ பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏர் கண்டிஷனர், நம்மளோட ஏசில இருக்கிற டஸ்ட் எல்லாம் வெளியில வந்து ப்ளோ பண்றதுக்கு இதாகும். அப்புறம் சோஃபா, விண்டோ, பிளாஸ்டிக் சேர், இந்த மாதிரி நம்ம எக்ஸெட்ரா எதுல வேணாலும் நம்ம இதை வந்து நம்ம டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான்ல தான் வாங்கினேன். உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. எனக்கு வந்து இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாசி பருப்பும் துவரம் பருப்பும் போட்டு நம்ம செய்யற இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. கூட்டு நல்லா இருக்கு. ஏன்னா அதுதான் வந்து இப்ப கீரை கூட்டு நான் செய்ய போறேன். நீங்க யாருன்னா ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுல சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிப்பேன். நீங்க இப்படிதான் கூட்டெல்லாம் வைப்பீங்களான்னு எனக்கு சொல்லுங்க. நீங்க எந்த டைப்ல கூட்டு வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்ன கூட்டு பொரியல் இரு காட்டுறேன், ஒன்னொன்னா காட்டுறேன். இப்ப வந்து சாம்பார். சரியா? ஓ சாம்பார். அது இது கீரை சாம்பார். கீரை சாம்பார். ஓகேவா? இதுல வந்துட்டு 2 என்ன பண்ணும், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம குக்கர்ல வேக விட்டுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்துட்டு நம்ம பருப்பு ஃபர்ஸ்ட் நம்ம வச்சுட்டோம் கீரைக்காக. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அங்க சிவப்பு கீரை வச்சிருக்கேன். எடுக்க சிவப்பு கீரை நான் காலையிலேயே வந்து சிவப்பு கீரை வாங்கி வந்து ஆஞ்சி வச்சுட்டேன். 1 கட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். இனிமேல் 2 கட்டு வாங்கணும் போல. இப்பெல்லாம் நமக்கு 1 கட்டு பத்த மாட்டேங்குது. அதனால இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா கீரையை தாளிச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் செய்ய போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மட்டனுங்கிற மாதிரி மஷ்ரூம் தொக்கு அதை செய்ய போறேன்.
ஏன்னா நைட்டுக்கும் ஆயிடும்ல, ஏதாவது தோசை சப்பாத்தி ஏதாவது செஞ்சா நான் நைட்டுக்கு குழம்பு வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 2 கீரை இருக்கு, இவங்க வேற அப்பளம் வேற கேக்குறாங்க, என்ன பண்ணலாம்? கீரை எல்லாம் கம்மியா தான் இருக்குது. அப்புறம் என்ன மஷ்ரூம் தொக்கே பண்ணிட்டு தொட்டுன்னு சாப்பிடுற மாதிரி இல்லைன்னா இப்ப வேணாமே மஷ்ரூமே. இப்ப எதுக்கு மஷ்ரூம் செஞ்சுக்கலாமான்னு இப்ப தேவையில்ல, மஷ்ரூம் இப்ப தேவையே இல்லை. நைட்டுக்கு ஏதாவது கிரேவி பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது சப்பாத்தியோ இல்ல பூரியோ போட்டுக்கலாம், தோசை இட்லி என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம், இல்ல சாப்பாடு கூட வச்சுக்கலாம் திரும்பவும், அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம். இப்ப நிறைய ஐட்டம் இருக்கறனால மஷ்ரூம் கட் பண்ணிடுவோம். ஓ மஷ்ரூமை கட் பண்றோம்னா ஐட்டம்ல இருந்து கட் பண்ணுவோம் அப்படி சொல்ல. நான் செய்ய போறது இல்லன்ற அப்புறம் எதுக்கு மஷ்ரூமை கட் பண்ண போறேன்னு யோசிச்சேன். ஐட்டத்துல இருந்து இப்ப மெனுல இருந்து கட். இது எதுக்குப்பா இது இத்தனோண்டு கீரை? போதும் கடாயை ஏத்திட்டியா? கொஞ்சம் ப்ரொவிஷன் வாங்க போகணும்னு நினைக்கிறேன், வாங்கிட்டு வந்துட்டாரு கொஞ்சம். இன்னைக்குதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். என்ன வாங்கிட்டு வந்துருக்காருன்னு பார்க்கல, செக் பண்ணுவோம். நீ என்னென்னலாம் லிஸ்ட் சொன்னியோ அது எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆயில ஊத்திட்டேன், எடுத்து அந்த டப்பாக்குள்ள போட்டு வைக்கணும். பாக்கெட்டை பிரிச்சு இன்னைக்கு நியூ பாக்கெட். கடுகு, கடலைப்பருப்பு. எதுக்கு? பொரியலுக்கா? கீரை பொரியலுக்கா? ஓகே ஓகே. அப்புறம் வெங்காயம் காய்ச்சல். கீரை பொரியல் ஒரு 5 மினிட்ஸ்ல ஆயிடும் போது இருக்குல்ல, ஈஸி தான். ரெட் சில்லி வாங்குனியா? வாங்கிட்டேண்ணே. இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ரெட் சில்லி போட்டாச்சு. சால்ட் லைட்டா. நான் வேற குக்கர் வேற நேற்று ஒரு அநியாயம் பண்ணிட்டேன். என்ன பண்ண? தீஞ்சிச்சு குக்கரு, அது வேற ஊற வச்சுட்டு போயிருக்கு கழுவாம. ஓ அரிசி பருப்பு சாதத்துக்கா? ஓகே ஓகே. இப்போ என்னன்னா குக்கர் இல்லை, பெரிய குக்கர் இல்லாம எல்லாத்தையும் டமாத்துட்டு குக்கர்ல வைக்க வேண்டியதா இருக்கு. இப்போ வந்து இதை நம்ம அலாசி கழுவி வச்சிருந்தேன், இதை எடுத்து இப்போ இதுக்குள்ள போட்டுக்கலாம். உங்க குக்கர்ல எப்ப பார்த்தாலும் வெளியில வருது. அது நிறைய இருக்கு, குவான்டிட்டி தாண்டி வச்சா அப்படிதான் வரும். அதுக்கு ஒரு லிமிட் தானே, அந்த லிமிட்டை தாண்டி வைக்கிறேன் நானு. நீ எதுக்கு அந்த லிமிட்டை தாண்டி வைக்கிற? உங்களுக்கு தான் எல்லா சைஸ்லயும் குக்கர் இருக்குல்ல. அதுதான் இப்ப குக்கர் வேற ஒரு மாட்டிக்கிட்டாங்க. எங்க மாட்டிக்கிச்சு? ஓ அந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு மாட்டினதா? ஓ அந்த குக்கர்ல தான் ஆக்சுவலா வைப்பேன் பருப்பை. அந்த குக்கர்ல சாப்பாடு வச்சுட்டேன். சரி நம்ம அளவா தானே இப்ப மத்தியானத்துக்கு மட்டும் தானே, நைட்டுக்கு வேற ஏதாவது செய்யறதுன்னு யோசிச்சுட்டேன். அதனால அதுக்கு எதுக்கா நிறைய செய்யணும் அப்படின்ட்டு. ஓகே, இது ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கட்டும், அவ்வளவுதானே. இப்ப நம்ம வந்து அரிசி கழுவி வச்சுன்னா 3 பக்கம் 3 குக்கர் வேகும். 3 குக்கர் இல்ல 3 அடுப்புலயும் டிஷ் செய்யற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா மஷ்ரூம் கட் பண்ணிட்டோம், நைட்டுக்கு செஞ்சுக்கலாம், அது ஏதாவது டிஃபனுக்கு ஆகும் அப்படின்ட்டு. இப்ப எல்லாத்தையும் செஞ்சோம்னா வேஸ்டா போயிடும். எல்லாத்தையும் தின்ட்டு என்ன பண்ணுவாங்க, அப்ப நைட்டுக்கு புதுசா எதாவது கேட்பாங்க. அதனால நைட்டுக்கு ஏதாவது செஞ்சுக்கலாம். இப்போ ஓகே, நான் அரிசி கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரையை வந்து நறுக்கிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா கீரை எத்தனோடு தான் நமக்கு வந்து ஒரு கட்டு கீரை, இனிமேல் 2 கட்டு கீரை வாங்கணும். ஒரு கட்டு கீரை பத்த மாட்டேங்குது. இப்ப மௌலி பையன் வந்து என்னன்னா, நம்ம வீட்டுல பசங்க என்னன்னா இதெல்லாம் வந்து தீண்டத்தகாத பொருட்கள் அப்படி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால எங்க 2 பேத்துக்கு தானே ஆஃப் நான் அப்படிதான் வந்து செய்வேன். ஏன்னா இப்ப வந்துட்டு என்னன்னா ஹைஜீனிக்கா சாப்பிடணுமா, ஹெல்த்தியா சாப்பிடணுமா, புரோட்டீனா சாப்பிடணுமா, இப்படி எல்லாம் வந்து இப்ப டாக்டர்கிட்ட போனதுக்கு அப்புறம் புத்தி வருது. எதுக்கு முடி கொட்டுறது அப்படின்னு வழுக்க விழுந்துரும். முடி கொட்டுறதை தாண்டி அவன் தலையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொடுகு ஜாஸ்தியா இருக்கு. அதனால வந்து அவன் போய் டாக்டர்கிட்ட கேட்டப்ப அவங்க சொன்னாங்க புரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எதை கொடுத்தாலும் டெய்லி புரோட்டீன் எடுத்துக்கணும்ட்டாங்க. புரோட்டீன் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டார்கெட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இப்ப எதை கொடுத்தாலும் குடு குடு நான் சாப்பிடுறேன் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டான் அவன். ஓகேவா? அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால இதுக்கப்புறம் வந்துட்டு நாளையில இருந்து வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி செய்யணும், அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப வந்துட்டு நம்ம பருப்பு வேக வச்சுட்டோம், சாப்பாடு வச்சுட்டோம், கீரை ரெடி, நமக்கு குழம்பும் ரெடி தான். இதை போட்டு இதை கிளறணும், அவ்வளவுதான். அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எங்க பாரு காணோம், என்னது நான் வத்தல் வாங்கிட்டு வந்தேன். எங்க அது? தோ அங்கதானே இருந்தது. அது உள்ள இருக்கா பாரு வத்தல். நம்ம எக்ஸ்போ போனோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்க நிறைய வத்தல் நல்லா டேஸ்டா இருந்தது. இந்த மௌலி பையன் சாப்பிடுவான், இவரும் சாப்பிடுவாரு அப்படிங்கறதுனால 2 பேத்துக்கும் அந்த வத்தல் எல்லாம் கலர் கலரா வாங்கி வந்திருக்கோம். இதுல ஏதோ ஒரு கலர் இன்னைக்கு பொரிச்சு போடலாமா? அங்க ஒரு கலர் சாப்பிட்டோமே, லேஸ் மாதிரி இருந்தது. அது வேணுமா? அது பெப்பர்லாம் போட்டு அவங்க சாட் மசாலா எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அத
இல்ல இல்ல அப்படியே வறுத்ததுதான். அப்படியே வறுத்து வச்சிருந்தாங்க. அதுல பெப்பர்லாம் போட்டிருந்தாங்க. ஓஹோ, அதனால உனக்கு அந்த மூக்குல ஏறினது அது. பெப்பர் போட்டிருந்தாங்கன்னா அப்போ இப்போ சாதாரண வத்தல் மாதிரி தான் இருக்கும். அது சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். அப்படியே நான் சாட் மசாலா போட்டு தரேன். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதை குக்கர் விசில் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு ஆவி அடங்கணும். ஆவி அடங்கிச்சா? ஆவி அடங்கிச்சுப்பா அதுக்குள்ள. பருப்பு வெந்துச்சா? இதையும் தாளிச்சு விட்டு போயிடலாம். வேலை முடிஞ்சுது நமக்கு. ஓகே, இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய். ஓகேவா? இதுக்கப்புறம் இதுல கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள் அதான் போட்டுக்கணும். நல்லா மணமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு தாளிக்கிறதுக்கு. செமையா இருக்கும் குழம்பு. இந்த மாதிரி தாளிச்சு பாருங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி தாளிப்பீங்கன்னு காட்டுங்க. ஜீரகம் போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். ஓகே, இந்த தேங்காய் நல்ல மணமா இருக்குது தாளிக்கும் போது. இதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா இதுல ஊத்திக்கணும். ஏன் கடையிலேன்னு கேட்காதீங்க. கடைசி வச்சு இதை போட்டு கடைஞ்சதுக்கப்புறம் ஒரு கடை கடைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்ப கிடையாது. இதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா காரத்துக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சாம்பார் தூள் போடுங்க. அதுதான் மனமா இருக்கும். எப்படி ஸ்மெல் பத்தி எப்படி இருக்குன்ட்டு தேங்காய் எண்ணெய்க்கு இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நம்ம சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இல்லை குழம்பு மிளகாய் தூள் உங்ககிட்ட இருந்தா கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். சாம்பார் தூள் போட்டால் கொஞ்சம் டேஸ்டா வரும். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் கழுவி ஊற்றினா வேலை முடிஞ்சிச்சு. கீரை போட்டு கழுவி ஊற்ற வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே காட்டு இங்கே காட்டு. எல்லாத்தையும் கழுவி ஊற்றிட்டோமா? இப்போ இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணணும், இதை போட்டுக்கணும். தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். கெனடி சொன்னான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுக்கான்ட்டு. எல்லாருமே சொல்கிறாங்கடா அப்படின்ட்டு கத்தி கால் மணி உண்டு. எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலக்கீரை நானும் செஞ்சு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்காவது பிடிக்குமா இல்லை பிடிக்காதா அப்படின்றத சொல்லுங்கள். இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு மசிச்சா மேலே உங்க ஆனால் திக்காவே இல்லை, ஒரே தண்ணியாக கிடக்குது. கொதிக்கணும் இல்லை, கொதிச்சா கரெக்டாக போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாம்பாரும் முடிஞ்சிச்சு, கீரை சாம்பார் முடிஞ்சது, சாப்பாடு முடிஞ்சது, கீரை பொரியல் முடிஞ்சது. கடைசியாக வத்தல் மட்டும் மாமா வைப்பார். ஓகே, இது வந்து பீஸா. இது வந்து ஒன்று போகும். கொஞ்சம் காயணுமா? ஆமாம், என்ன காயணும்? இது வந்து பீஸா. இது என்னது இதுக்கு முன்னாடி தெரியல, இது என்னன்னு தெரியல. தக்காளி வடகமா இருந்தது ஏதோ. ஓகேவா? அப்புறம் இப்போ வந்து ஏதோ ஆனியன் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருந்தது. அவங்க போடும்போது பெருசா வந்தது, நம்ம போடும்போது என் குட்டியா வந்து எண்ணெய் இன்னும் நல்லா காயணும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சுப்பா. நல்லா பொரிஞ்சுது அவங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுமோ? இதெல்லாம் நல்லா புரியுது. அதுக்கப்புறம் தீஞ்சிச்சனா அரிசி வத்தல் செம்ம டேஸ்ட். இந்த வத்தல் இதுனா வத்தல் தக்காளி நினைக்கிறேன். இது செம்ம டேஸ்ட். வா சாப்பிடலாம். எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. இதை 4ஆ பிரிக்கிறதா இல்ல 2ஆ பிரிக்கிறதான்னு யோசிச்சுருக்கேன். அதுல என்ன இருக்குது, நீ 4ஆ பிரிக்கிறதுக்கு 2ஆ பிரிக்கிறதுக்கும் வச்சுட்டு பாக்குறேன். 4ஆ பிரிக்க முடியுமா இல்ல 2ஆ பிரிக்க முடியுமான்னு பாக்குறேன். அதுங்க யாரும் வந்து கீரை சீண்ட போறது இல்லை. இவன் வந்து சான்சஸ் ஆர் தேர். மௌலி சாப்பிடுவான். ஆமா, இப்போ வெயி எத்தனை வகை கீரை வச்சுனாலும் நான் சாப்பிட்றதுக்கு நான் ரெடி அப்படின்னுவான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து போய் ஒரு 7500 ரூபா ஃபீஸ் கொடுத்து டேப்லெட்டும் டாக்டர் ஃபீஸும் கொடுத்தா அவர் வந்து வாப்பா இப்போ இதுக்கப்புறம் இந்த டேப்லெட்டை நான் கண்டினியூ பண்ணேன்னா ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒரு திருப்தி அவனுக்கு. இதே கம்மியா யாரா ஃபீஸ் வாங்குறாங்க அங்க போயிருந்தோம்னா வேலைக்கு ஆகாது, இது வேஸ்ட் அப்படின்றோம். ஆமா,
காஸ்ட்லியாக வாங்குறாங்க. ஓகே ஓகே, இவங்க தான். அதுவும் இவங்க வந்து மொபைல் வச்சு நீ மொபைல் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம், ஆனால் லைட்டு டியூப் லைட்டும் இருக்கணும். அப்போ அப்படியும் மொபைல் பார்த்துக்கோ, இருட்டில் மொபைல் பார்க்காத அப்படின்ட்டாங்களாமா. ஆனால் அப்போவும் இருட்டில் மொபைல் பார்த்துன்னு தான் உட்காந்து இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு பாருங்க கடைசியாக வச்சதுனால வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா ஒரு திருப்தியே வருது இல்லை. ஒரு வாட்டி சோறு போடும்போது இந்த டைலாக் விட்டுறப்பா, போதும்பா போதும்பா போதும்பா. வழி இல்லாம சமைக்க முடியல, டைம் நீ அந்த டைம் காப்பாத்துல வெளில கூட்டிட்டு போயிடுற. இத 3 பேர் சாப்பிடணுமா? ஆமா. ஓகே, 3 பேர் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட், குழம்பு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சொல்றேன் எப்படி இருக்குன்ட்டு. இது மாதிரி நிறைய வாட்டி நீ செஞ்சுக்கிற. அப்புறம் நான் அந்த கீரை போட்டிருக்க பாலக்கீரை மட்டும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு செய்யறது. எங்க ஆயா ஒரு கீரை செய்யும், கடைஞ்ச கீரை. அது என்ன கீரைன்னே தெரியாது எனக்கு. பச்சை கலர்ல இருக்கும் தெரியுமா? அதுதான் அதுதான். கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பணும். இருந்தாலும் கொதிக்கிற இடத்துலயே நம்ம எடுத்து சாப்பிடுவோம். அப்பேற்பட்ட கைகாரங்க நம்ம. ரெடி. இப்ப எடுத்து சாப்பிடலாம் நம்ம. என்னப்பா என்ன சொல்றது, வெண்ணெய் மாதிரி இருக்கு ஒரு மாதிரி. என்ன சொல்றது, டேஸ்ட் இருக்கான்னு தெரியல எனக்கு. இல்லையே, உன் மூஞ்ச பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சேன். சுத்தண்ணில சோற ஊத்தி சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் நார்மலா செய்வேன்ல அந்த கீரை மாதிரி இல்ல. இது கொஞ்சம் என்ன சொல்றது, வளவளன்னு இருக்குது, வெண்ணெய் மாதிரி இருக்கு கீரை. குழம்பே சரி, வத்தல் எடுத்து வை. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நான் என் பருப்பு அப்படி வளவளன்னு நெய் மாதிரி வேக வச்சுனான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீரை எல்லாம் சாப்பிட்டு சாயந்தரம் பல் டாக்டர் வேற போனோம். அப்போ உங்ககிட்ட நான் பேசுறேன். உன்னை வரவானான்ட்டாரு. என்ன வரவானா? உனக்கு போட தெரியும்ல, அப்ப நீ வரவானா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான், வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ கூந்தல் அள்ளி முடிச்சுக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலைனர் வாங்க போறோம். பேபிமா பல்லுக்கு 1 மாசமா வந்து ஒரே அலைனர் போட்டேன் நானு. ஏன்னா அவங்க ஆர்டர் கொடுத்து இன்னும் வரல, நான் கொஞ்சம் ஃபீட்பேக் சொல்லியிருந்தேன். அதனால அது வந்து வெயிட் பண்ணி இப்பதான் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க போறோம். நிறைய பேர் இன்னைக்கு வீடியோல போட்ட கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, தவளைக்குட்டி தவளைக்குட்டி தவளைக்குட்டி. நீங்க தவளைக்குட்டிக்கும் மீனுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்க அதுலயே தான் சின்ன வயசுல இருந்து புழங்கி இருக்கோம். ஏன்னா கிணத்துல வந்து மீன் பிடிப்போம். நீங்க எப்ப மீனை பாத்தீங்க? மீன் குட்டிய நாங்கெல்லாம் பிறந்த உடனே பாத்துட்டோம். எனக்கு தெரியும் அதெல்லாம். அது தந்து தலைப்பரட்டை தவளைக்குட்டி அப்படின்றலாம் சொல்லிங்க. நாங்க வந்து குரத்தி குட்டின்னு சொல்லுவோம். தலைப்பரட்டைன்னு குரத்தி குட்டின்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல. அந்த காலத்துல சின்ன வயசுல இருக்கும்போது பேபிமா விளையாடினதே இது தலைக்குரட்டையா, என்னது தலைப்பரட்டையா, குரத்தி குட்டியா இல்ல மீன் குட்டியான்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி விளையாடி இருக்கிறாங்க. ஆமா, அதெல்லாம் எனக்கு தெரியும். அது மீன் தான். ஏன்னா அங்க வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மழை ரொம்ப ஓவரா வந்த டைம்ல அந்த இடத்துல என்னன்னா மீன்லாம் வந்து நாங்க ஜன்னல இருந்து கீழே பார்த்தா தண்ணி நிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து சைட்ல அவ்வளவு மீனுங்க நிக்கும், பெரிய பெரிய மீனுங்க நிக்கும். அப்புறம் நாங்க பாத்துலயே இருந்தோம். இப்ப வந்து தண்ணி வத்த நான் கேட்டு வந்தேன், எங்க தண்ணி வத்த அந்த மீன்லாம் எங்க போச்சு அப்படின்னா, அந்த குட்டை குட்டையா தண்ணி நிக்குது பாருங்க, எல்லாம் போயிடுச்சு. நிறைய அங்க வந்து நாரை உட்காந்து அது அத்தனை மீன் தின்னுட்டு போயிடுச்சு. ஒரு மீன் இவ்வளவு பெருசு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பக்கத்து சைட்ல தண்ணியில இவ்வளவு பெரிய மீன் இருக்கும். அது மீன் தான் எனக்கு தெரியும். மீன் எடுத்துன்னு வந்துதான் நான் விட்டுருக்கேன். அந்த மீன் வந்து வளருதா வளரலையாங்கிறதா எனக்கு பிரச்சனை. 1 மாசம் கழிச்சுதான் தெரியும் அதுக்கு தவளையா மீனா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தவளை குட்டிக்கும் மீன் குட்டிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும். அதனாலதான் மீன் எடுத்துட்டு வந்து நான் விட்டுருக்கோம். நான் போகும்போது இது தவளை குட்டியா மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கேன், நீ தவளைக்குட்டி கிடையாது. தவளைக்குட்டி எனக்கு தெரியும். குரத்திக்குட்டி வந்து மீன் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா வால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசா அப்படி ஒல்லியா வரும், அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்ல இப்படி குண்டாவும் கருப்பாவும், பின்னாடி வால் நீளமா. எல்லாரும் வீடியோ பாக்குறாங்க. ஃபிஷ் தான் எனக்கு நல்லா தெரியும். அது ஃபிஷ். இது எங்கேயோ போய் தவளையை தூக்கின்னு வந்து கிணத்துல விட்டுருச்சுன்னு எல்லாரும் சண்டைக்கு வந்துருவாங்க. இல்ல அது மீனுங்கிறது எனக்கு பர்ஃபெக்டா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு அலைனர் வாங்க போறோம். இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.